Hello everyone, welcome to Mom's Secret. I'm happy to share this message and thank you so much for all your support. இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ற ரெசிபி பீட்ரூட் ஹல்வா. இன்ஸ்டன்ட் கோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் பீட்ரூட் ஹல்வா செய்ய போறேன். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் பால், 1 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் கோவா ரெடி ஆகிடும். நம்மளோட இன்ஸ்டன்ட் கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா துருவி வச்சுக்கோங்க. நான் 4 கப் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நெய் கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கணும். நம்ம எந்த பவுலில் பீட்ரூட் எடுத்தோமோ அதே பவுலில் 1 கப் பால் எடுத்துக்கோங்க. 4 கப் பீட்ரூட்க்கு 1 கப் பால் எடுத்துக்கோங்க. இது ஒரு 30 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். நடுவில் நீங்கள் லைட்டாக மேஷ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது குக் ஆகிட்டே இருக்கும்போது நான் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த பாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை சேர்த்தோடனே எக்ஸ்ட்ரா தண்ணி விடும். ஸோ இது இன்னொரு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம குக் பண்ண போகிறோம்.
ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து கோவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடைசியாக உங்களுக்கு தேவையான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிஸ்தா இருந்தாலும் பிஸ்தா சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் ஹல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது நீங்கள் மேலே கேஷ்யூ நட் அண்ட் கோவா ரெண்டையும் வந்து கார்னிஷ் பண்ணி வைங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, நான் தேங்க் பண்ணேன். நீங்கள் ஜஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர் தானே, இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ எக்ஸைட் ஆகிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ இல்லைனா ஆர்கனைசேஷன் வீடியோ மாதிரி போடணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.